ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். பிக் பாஸ் சீசன் 7. இந்த பிக் பாஸ் சீசன் 7ல் விசித்ரா இருக்காங்கல்ல, அவங்க நேற்று நைட்டு 10:45 அந்த டைமில் பணப்பொட்டியை தூக்கிட்டாங்க. எத்தனை லட்சம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 லட்சம் வைக்கிறாங்க. ஹவுஸ்மேட்ஸ் யாருமே எடுக்கல. அதுக்கப்புறம் 9ஆம் மாறுது, அப்போவும் யாரும் எடுக்கல. பிக் பாஸ் உடனே இருந்துக்கிட்டு, இப்போ நீங்கள் பணப்பொட்டியை எடுத்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் பணம் கம்மியாகுமே தவிர்த்து அதிகமாகாது. 9ங்கிறது 7 ஆகும், 7ங்கிறது மறுபடியும் 5 ஆகும், 5ங்கிறது மறுபடியும் கிடைக்காம கூட போகலாம் அப்படின்னு பிக் பாஸ் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் யாருமே பயப்படலை. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சரணடைஞ்சிட்டார் ஹவுஸ்மேட்ஸுக்கிட்ட. உடனே அந்த 9 லட்சத்தை 13 லட்சமாக மாற்றுறாங்க. ஹவுஸ்மேட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 13 எப்படா 15 ஆகும், எப்படா நம்ம அந்த பொட்டியை தூக்குவோம் அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது 13 லட்சம் ஒன்றும் சின்ன அமௌண்ட்டு கிடையாதுங்க. அந்த அமௌண்ட்டு என் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அந்த 13 லட்சத்தை விசித்ரா மேடம் தூக்குறாங்க. அந்த 13 லட்சத்தை விசித்ரா மேடம் தூக்கி இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரி கெட்டிக்காரனான ஆள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா விசித்ரா அம்மா ஆரம்பத்தில் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால மக்கள்லாம் விசித்ராவுக்கு செம்மையாக சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. மக்களோட ஆதரவு விசித்ராவுக்கு சரியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்தார்ல தினேஷ், அவர் விசித்ரா அம்மாவை பார்த்து உங்கள் வயிறு குப்பை தொட்டி மாதிரி இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நிறைய டைம் விசித்ரா அம்மாவை பேசுனதுனால விசித்ரா அம்மாவும் தினேஷ் இருக்காங்கல்ல, தினேஷ் ரச்சிதா, அவங்க 2 பேர்த்தோட பர்சனல் லைஃபுக்குள்ளே பூந்து ரொம்பவும் தரக்குறைவாக பேசினதுனால கமலஹாசன் இருக்கார்ல, அவர் கூட நிறைய டைம் விசித்ரா உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் டைம், நீங்கள் ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ளே இவ்வளோ இன்வால்வ் ஆகிறது ரொம்ப தப்பு. விசித்ரா, தினேஷ் அண்டு ரச்சிதா இவங்க 2 பேர்த்தோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறதுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட உரிமை கிடையாது. ஏன்னா அது அவங்க 2 பேர்த்தோட சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க அப்பா அம்மாவுக்கே உரிமை இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. அந்த மேரேஜ் கவுன்சிலருக்கு நாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே விசித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி சார், நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ முடிச்சதுக்கப்புறம் வெளியே தினேஷ் ரொம்ப ஒரு கொடிய விஷம் கொண்ட ஆள், அவரை மாதிரி ஆளை நான் பார்த்ததே கிடையாது, ரச்சிதா உண்மையிலேயே ரொம்ப பாவம் அப்படின்னு விசித்ரா அந்த ஷோ முடித்த உடனே சொல்லியிருக்காங்க. இது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவும் இரிட்டேட்டாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் ஆண்டவர் கமல் அப்போ தான் ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, ஒரு சின்ன அட்வைஸு. ஆனால் அதை கேட்காம விசித்ரா இங்கே மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்க 13 லட்சத்தை விசித்ரா தூக்கிட்டதா சொல்லப்படுது. இது பிரதீப் ஆண்டனி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கோவத்தை தான் உருவாக்கியிருக்கு. ஏன்னா பிரதீப் ஆண்டனியை ஆரம்பத்தில் இருந்தது அங்கீகரித்தது பார்த்திங்கன்னா விசித்ரா அம்மா தான். ஆனால் இப்போ அவங்களே அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மாயாலாம் சொல்லுவாங்க, விசித்ரா அம்மா கடைசி வரைக்கும் என் கூட நின்று ஃபைனல் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் விசித்ரா என்ன நினச்சாங்கன்னு தெரியல, போதுண்டா சாமி உங்கள் கூட இருந்து நான் பட்டது அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க போல்.